தற்பொழுது வந்து மாவட்ட ஆட்சியருமே இது குறித்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லாவண்யா, ஒரே ஒரு மேடம் வாங்க. கொஞ்சம் நல்லா இருக்கீங்களா? ப்ளீஸ் சார். ஆரம்பிக்கும் போது வைக்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூருடைய நகரத்தினுடைய மைய பகுதியில இன்று மாலை ஒரு சிறுத்தையினுடைய நடமாட்டம் குறித்து தகவல் தெரிந்தது. வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதில் அவர்கள் சற்று நேரத்திலே வந்து சிறுத்தையினுடைய நடமாட்டத்தை உறுதி செய்தாங்க. அதனால் அதை பிடிப்பதற்கான தொடர் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பாய்ந்து சென்ற போது ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு நபரை அடித்து காயப்படுத்தி விட்டது. அவர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடைய உயிருக்கு ஆபத்து இல்லை, நல்ல நிலையில் இருக்கிறார். இந்த நிலையில் வனத்தினுடைய கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் இங்க வந்திருக்கிறாங்க, டிஎஃப் இருக்காங்க, எஸ்பி ரெவென்யூ டீம் எல்லாம் அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் அனைத்து துறைகளும் இறங்கி இருக்கிறது. அது குறித்த அது பிடிப்பதற்கான நடவடிக்கை குறித்து கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் அவர்கள் தெரிவிப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறுத்தையோட நியூஸ் கிடைச்ச உடனே வனத்துறையில வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு சில நேரத்துல வந்து வெட்டினரி டீம் வந்துடும். வெட்டினரி டீம் வந்த உடனே நம்ம வந்து அந்த சிறுத்தை பிடிக்கிறதுக்காக எல்லா காரியச்சலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சார், இப்போ அந்த பழைய அடைஞ்சார் இல்லைங்களா, அவருக்கு அரசின் சார்பில் என்ன நிதி உதவி வழங்கப்படுமா சார்? ஆய்வு செய்யப்படும் சார். இப்போ இந்த சிறுத்தை புலி எங்கிருந்து வந்துச்சு, எப்படி இது அது குறித்து ஆய்வு செய்யப்படும். முதல்ல அந்த சிறுத்தையை பிடிக்கிறதுக்கான நடவடிக்கை முதல்ல இருக்கும், பிறகு வனத்துறை அது குறித்து ஆய்வு செய்யும். மேலும் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து தற்போது அச்சத்தில் தான் இருக்காங்க. இது வந்து எந்த மாதிரியான மோட்டிவ்ல வந்து நீங்க அதை பிடிக்க போறீங்கன்ற மாதிரி வனத்துறை அது குறித்து செயல் திட்டம் வச்சிருக்காங்க. ட்ராங்குலைசேஷன் யூசுவலி பண்றோம். ட்ராங்குலைஸ் பண்ணிட்டு அதை வந்து சேஃப் லொகேஷனுக்கு ரீலோகேட் பண்ணிடுவாங்க. இந்த சிறுத்தை வந்து நகர பகுதியில் வரதுக்கான காரணம் என்ன மேடம்? இது ஒரு ரேர் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் காரணம்னு சொல்ல முடியாது. சில டைம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரேயிங் இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அது ரொம்ப ரேர் இன்சிடென்ட்ஸ். 4 பேர் வந்து டாக்டர் டீம்ஸ் எல்லாம் மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒண்ணும் வரல, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வசதியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போன் மூலம் தகவல் தெரிவிக்கிறாங்க. அவங்க இந்த ரெஸ்கியூ டீம் மூலமா ஏற்பாடு செய்வோங்க. ரெஸ்கியூ டீம் வந்துட்டாங்க, அவங்க கையில அந்த களத்தை ஒப்படைச்சு அவங்க வேலையை ஆரம்பிக்க விடுவோம். இப்போ அந்த கார்ல வந்து 2 பேர் சிக்கி இருக்காங்க. ரெஸ்கியூ டீம் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட அந்த களத்தை விட்டு அவங்க வேலையை செய்ய விடும். மாவட்ட காவல்துறை சார்பில் என்ன சார் நடவடிக்கை? இப்ப எல்லாரையும் காலி பண்ண சொல்லுங்க. இல்ல ரெண்டு விஷயம். ஒன்னும் இது ஸ்கூல்ல தான் இருக்குன்னு சொல்லி பிரஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் கவுண்டர் பண்ணுங்க. தட் இஸ் மை ஒன்லி பாயிண்ட். சார், இப்போ காவல்துறை முழுமே வந்து இந்த பகுதியில் மட்டுமே வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா வந்து இந்த மொத்தமா வந்து இந்த பார்க்கும்போது இந்த சிறுத்தை அந்த ஆள் நடமாட்டம் இதுவெல்லாம் தடுக்கிறதுக்கான என்ன மாதிரி சொல்றாங்க? இல்ல அதெல்லாம் கலெக்டர் சொன்னாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான். திருப்பத்தூர் நகர பகுதிகளில் கொஞ்சம் இறக்கி வைங்க. நிதானமா செய்வீங்க. மாணவர்களுடைய பாதுகாப்பு கருதி நாளை 3 நாள் ஏற்கனவே விடுமுறையாக இருந்தாலும் எந்தவித பள்ளி சார்ந்த நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைத்து பள்ளி சார்பான எந்தவித நடவடிக்கை இருக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அது ஏற்கனவே விடுமுறை தான். அது சம்பந்தமா வேற எதுவும் நடவடிக்கைகள் எதுவும் இல்லாம இருக்காம கேட்டோம். ஒரே சில தனியார் பள்ளிகள் வந்து 10th இருந்து 12th வரையும் பள்ளி வந்து செயல்படும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி? இதுதாங்க நாளைக்கு அடுத்த ஒரு தகவல் வருகிற வரை அது அதுக்குள்ள 2 விடுமுறை நாட்கள் தானே, அதனால நடத்த மாட்டாங்க. லீவு தான்.